இன்றைக்கி நம்ம பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். பிஸ்கெட் நாட் போடுறதும் நம்ம சாதாரணமாக நாட் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். சாதா நாட்டுக்கு நம்ம இந்த 2 ஒயர் எடுப்போம், பிஸ்கெட் நாட்டுக்கு நம்ம 4 ஒயர் வச்சு போட போகிறோம். இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 ஒயரை இப்படி ஈவனாக நான் மடித்து வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு ஒயர், இது 2வது ஒயர், இப்படி பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பிடிச்சிக்கோங்க. இது 3வது ஒயர், இந்த 2 லூப் மேலேயும் இப்படி போட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த பேக் சைடு திரும்பி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து இப்படி மேலே வச்சுக்கலாம். இந்த 2வது ஒயரையும் இப்படி மேலே திருப்பிக்கலாம். திரும்பி இருக்குது பார்த்தீங்களா ராங் சைடு, அந்த ஒயரை இந்த 2 லூப்புக்குள்ளேயும் போடலாம். போடும்போது இந்த ஒயர் பேக் சைடில் இருக்கணும். சாதாரண நாட் போடுற மாதிரியே தான். இப்போ இதை நம்ம டைட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு 4வது ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒன்றா நம்ம டைட் பண்ணிக்கணும். இது 4வது ஒயர், இந்த 2 லூப் மேலே, அதுக்கு முன்னாடி இந்த 2 ஒயரையும் இப்படி முன்னே கொண்டு வந்து இந்த லூப் மேலே போட்டு இந்த 2 ஒயரையும் இப்படி பின்னாடி எடுத்துகிட்டு போகணும். பின்னாடி எடுத்துகிட்டு போய் இந்த பேக் சைடில் இருக்குது பாருங்கள், இந்த 4வது ஒயர், இதை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே நம்ம சொருகணும். அவ்வளோதான் பிஸ்கெட் நாட் போடுறது. இப்போ நம்ம எல்லாத்தையும் டைட் பண்ணலாம். பிஸ்கெட் நாட் வந்துருச்சு. இன்னொரு பிஸ்கெட் நாட் போட்டு காமிச்சிட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் எடுத்து வச்சுக்கலாம். 2வது ஒயர் ஈவனாக மடித்து வைக்கணும். இது 3வது ஒயரை இந்த 2 ஒயர் மேலேயும் இப்படி போடணும். இப்படி டைட்டாகவே போட்டு இப்படி பிடிச்சிக்கலாம். இந்த பின்னாடி திரும்பி இருக்குது பாருங்கள், இந்த ஒயரை இங்கே மேலே வைக்கணும். இந்த ஒயரையும் பின்னாடி திரும்பி இருக்கிற ஒயரை இப்படி மேலே வைக்கணும். இந்த 3வது ஒயர் சைடில் திரும்பி இருக்குது பார்த்தீங்களா, அதை இதுக்குள்ளே போடணும். போடும்போது இந்த 2 ஒயர் பேக் சைடில் இருக்கான்னு பார்த்துட்டு இப்படி சொருகணும். நெக்ஸ்ட்டு 4வது ஒயர் போடும்போது இந்த 2 ஒயர் முன்னாடி இருக்கணும். இது போட்டதுக்கப்புறம் இந்த 2 ஒயரையும் பின்னாடி இப்படி திருப்பி தள்ளி விட்டுட்டு நம்ம இந்த 4வதாக போட்ட இந்த ஒயரில் பின்னாடி ராங் சைடு இருக்கும் பார்த்தீங்களா, அதை இந்த லூப்புக்குள்ளே போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கெட் நாட் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த பிஸ்கெட் நாட்டில் நம்ம கூட போட்டோம்னா சீக்கிரம் போட்டு முடிச்சிடலாம். ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஒரு ஒயராக எடுத்து இப்படி கரெக்ட் பண்ணிக்கோங்க. பிஸ்கெட் நாட் போட்டாச்சு. இப்போ இந்த 2 பிஸ்கெட் நாட்டை நம்ம கூட போடும்போது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்படி பக்கத்தில் பக்கத்தில் வச்சோம்னா இன்டூ ஷேப் வருதா பார்த்தீங்களா. இது 2 தான் இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒயரை இப்படி மடிச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே விடலாம், ஏன்னாக்கா 2 ஒயர் இதில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி மடிச்சுட்டு இப்படி இன்டூ ஷேப்பில் வச்சு ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற இந்த ஒயரை ஜாயின் பண்ணுவோம். அது மேலே இப்படி சுற்றி விடுவோம். ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயரை இப்படி மேலே போடலாம். நெக்ஸ்ட்டு இந்த 2வது ஒயர் இருக்கு பாருங்க, அதை மேலே போடலாம். ராங் சைடில் திரும்பி இருக்கிறத மேலே போட்டுட்டு இது பேக் சைடில் இருக்கான்னு பார்த்துட்டு இதை சொருகலாம். அவ்வளோதான். இப்போது இந்த 2வது இந்த ஒயர் இருக்கு பாருங்க, இதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணும்போது இந்த 2 ஒயரை இப்படி முன்னாடி வச்சுட்டு இது மேலே இப்படி சுற்றணும். நெக்ஸ்ட்டு இது 2ம் பின்னாடி பக்கம் இருக்கணும். பின்னாடி பக்கம் இருந்து இப்படி சுற்றி வந்து இந்த 2 ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 நாட்டையும் இப்போ நம்ம இந்த ஒரு பிஸ்கெட் நாட்டாக மாற்றிருக்கோம். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி மேலே தள்ளிக்கலாம்.
போடும்போது இப்படி லூஸாக தான் இருக்கும், நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த ஒயர் லூஸாக இருந்துச்சுன்னா இது இப்படி பின்னாடி தள்ளி இதுக்கு ஆப்போசிட் ஒயரை இப்படி இழுத்தா இது டைட் ஆயிரும். இந்த பக்கம் லூஸாக இருக்குது பாருங்கள், இது நம்ம இப்படி உள் பக்கமாக தள்ளி இந்த ஒயரை ஆப்போசிட் ஒயர் இழுத்தோன்னா நமக்கு டைட் ஆயிரும். இந்த பக்கம் ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஆப்போசிட்டில் இந்த பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஒயரை இப்படி மடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஒயர் வைக்கணும், ஏன்னா நம்ம 2 ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஒயரில் இது இன்டூ ஷேப்பில் வருது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற ஒயரை ஜாயின் பண்ணணும். இது மேலே இப்படி சுற்றி இந்த 2 ஒயரை இப்படி மேலே வச்சு இங்கே மேலே சுற்றணும் பார்த்தீங்களா, அந்த ஒயரை இந்த லூப்புக்குள்ளே போட்டு இப்படியே வச்சிடலாம். இப்போது டைட் பண்ணக்கூடாது, இந்த 4வது ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டு தான் டைட் பண்ணணும். 4வது ஒயர் இது மேலே சுற்றுறதுக்கு முன்னாடி இந்த 2 ஒயரை முன்னாடி போட்டுட்டு இந்த 4வது ஒயரை இப்படி சுற்றி இதை இப்படி பேக் சைடு கொண்டு போயிடுங்க. இப்படி வச்சுட்டு 4வது ஒயர் மேலே சுற்றணும் பார்த்தீங்களா, அதை இந்த லூப்புக்குள்ளே இப்படி போட்டு வெளியே எடுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. டைட் பண்ணும்போது இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி டைட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இந்த பிஸ்கெட் நாட் வச்சு ரொம்ப சிம்பிளாக கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.